ஃப்ளோரான் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 பழைய சேனல் சம்திங் விஷயில் வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் இதே கண்டென்ட் தான் சரிங்களா. ஃபேக்ட்ஸுன்றப்ப நிறையா இருக்கும். அதில் வீடியோவில் சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதே கண்டென்ட்டை தான் வந்து திருப்பி போடுறேன். ஸோ இவ்வளோ ஒரு பழைய கண்டென்ட்டு ஜென்ரலாக ஃப்ளோரான் வளர்க்குற எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம சேனலில் ஃப்ளோரான் வளர்க்குறவங்க மட்டும் கிடையாது, பீட்டா வளர்க்குறவங்க இருக்கீங்க, மற்ற கோல்டு ஃபிஷ், டெட்ராஸ் இந்த மாதிரி வளர்க்குறவங்களும் இருக்கீங்க, சும்மா மீனே வளர்க்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்களும் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பழைய சம்திங் ஃபிஷ் சேனலில் வந்து ஏதோ ஒரு வீடியோ ஆர்டராக போடுறப்ப வந்து ரிவர்ஸில் போடுவேன். மேக்ஸிமம் எல்லா வீடியோவுமே இந்த நம்பர் வைஸ் வரதெல்லாம் ரிவர்ஸில் தான் போடுவேன். 8, 7, 6 அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே போடுவேன். அப்படி போடுறப்ப ஏதோ ஒரு நம்பரை விட்டு ஒரு தடவை அசிங்கமாக போச்சு. அதனால் இந்த தடவை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். ஸோ ஃபேக்ட் நம்பர் 1. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ ஃப்ளோரான் மண்டையில் வந்து அந்த ஹம்ப் இருக்கும், மண்டை வந்து வீங்கி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணி ஃப்ளோரானை வந்து வாங்கி வளர்க்க வைக்குது. நிறைய பேர்னா ஃபிஷ்ஷே சுத்தமாக வளர்க்காதவங்க கூட ஃப்ளோரானை பார்த்து ஆசைப்பட்டு வாங்கி வளர்க்குற அளவுக்கு அந்த ஹம்ப் ரொம்ப சூப்பராக வந்து எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்குப்பா எப்படி இருக்குல்ல இந்த மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளோரானோட ஹம்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து கொழுப்பு தான் இருக்குது. ஸோ ஹம்ப் வந்து ஃபேட் ப்ளஸ் வாட்டர், இதனால் மேடப் ஆனது தான். இந்த மாதிரி வேறு ஃபிஷ்ஷால் பண்ண முடியுமா? அதோட தலையில் இந்த மாதிரி கொழுப்பை வந்து சேகரிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அது முயற்சி பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இறந்து தான் போகும். ஃப்ளோரானை தவிர்த்து இன்னும் ஒரு சில சிக்லெட்டுக்கு வந்து மண்டையில் ஹம்ப் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நியூட்ரல் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்தளவுக்கு ஃபேட்டே கிடையாது, ஃபுல்லாக வாட்டரால் மேடப்பான ஹம்ப் தான் இருக்கும். ஸோ ஃப்ளோரான் மட்டும்தான் ஒரே ஃபிஷ் தலையில் வந்து ஃபேட்டை சேர்க்கக்கூடியது. ஸோ ரெண்டாவது ஃபேக்ட்டு, இது மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்சிருக்கும். பட் ஃப்ளோரானுக்கு இருக்கிற யூனிக்கான ஒரு விஷயத்தில் இதுவுமே வந்து ஒரு முக்கியமானது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் அது சேர்த்து ஆகணும். ஸோ ஃப்ளோரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான மீன் கிடையாது சரிங்களா. ஃப்ளோரான்னு ஒரு மீனே இயற்கையாக கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபிஷ், மனிதனால் உருவாக்கப்பட்ட மீன் தான். ஃபேக்ட் நம்பர் 3. ஸோ இப்போ ஃப்ளோரான் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்லெட் ஃபேமிலியை சேர்ந்தது. சிக்லெட் ஃபேமிலினா சிக்லெட்டில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வகையான மீன்கள் இருக்குது சரிங்களா. 100 1000 என்னென்னலாம் தெரியல. பட் நிறைய விதமான சிக்லெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் வந்து நம்ம ஃப்ளோரான் சரிங்களா. ஸோ சிக்லெட்ஸ்குள்ளேயே வந்து கிராஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃப்ளோரான் வந்து நம்மளால் வந்து பேரட், மெயினாக வந்து பேரட் கூட தான் வந்து கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ பேரட் கூடயே வந்து நம்மளால் ஃப்ளோரானை ப்ரீட் பண்ண முடியும். இன்னும் ஒரு சில வகையான வந்து ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அது கூடலாம் வந்து ஃப்ளோரானை கிராஸ் பண்ணி நம்மளால் ப்ரீட் பண்ண முடியும் சரிங்களா. இது வந்து மற்ற எந்த ஒரு விதமான ஃபிஷ்ஷஸ்லையும் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பீட்டா எடுத்துக்கோங்க. பீட்டாலேயே வந்து நிறைய விதமான டைப்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ பீட்டாவில் மவுத் ப்ரூடர்ஸ்லாம் இருக்குது. அதுவுமே வந்து பீட்டா ஃபேமிலியை சேர்ந்தது தான். இந்த மக்ரோஸ்டமா எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். பாடி வைஸ் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் இப்போ நார்மல் பீட்டாவையும் மக்ரோஸ்டமாவையும் நம்மளால் ப்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ சேம் ஃபேமிலியை சேர்ந்த டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸை வேறு எதுலேயுமே ப்ரீட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளோரானில் மட்டும்தான் அது முடியும். 4வது ஃபேக்ட்டு, ஸோ ஃப்ளோரானுக்கு வந்து நம்ம ஒரு டேங்க் செட் பண்ணலாம் சரிங்களா. ஒன்றா பிறந்த 2 ஃப்ளோரான், ரெண்டுமே வளர்ந்தால் கண்டிப்பாக ஒரே மாதிரியான கலரேஷன் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 ஃப்ளோரான் எடுத்துப்போம், 2 டேங்க் செட் பண்ணுவோம். ஒன்று வந்து நல்லா டார்க்கான லைட், நீங்கள் வந்து அந்தளவுக்கு வைக்க வேணாம். ஸோ ஒரு டார்க்கன் டேங்க் செட் பண்ணிப்போம், ஸ்டிக்கரிங் எல்லாமே டார்க்காக வச்சுப்போம். இன்னொரு டேங்க்கில் வந்து நல்லா பிரைட் செட்டப், நல்லா கலர்ஃபுல் ஸ்டோன்ஸு, பிரைட் செட்டப்பு, அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அதோட சிப்ளிங்கை வந்து அதில் விட்டுலாம். ஸோ 2 ஃப்ளோரானுமே எஸ்ஆர்டி தான் சரிங்களா. வளர்ந்தால் ஒரே கலரில் வரக்கூடிய ஃப்ளோரானு. பட் அப்படி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுத்துக்குமே வந்து கலர் டிஃபர் ஆகி வரும். இப்போ டார்க்கன் டேங்க்கில் அதுக்கேற்ற மாதிரி வரும், நல்லா பிரைட்டாக இருக்க டேங்க்கில் அதுக்கேற்ற மாதிரியான கலரில் வரும். ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கலர் வரும். அதே மாதிரி ஃபிஷ்ஷு வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னா வந்து அப்போ கலர் டார்க்கன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியே வந்து பாடி கலரை வந்து ஃப்ளோரான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இது ஃப்ளோரான் இல்லை, இன்னும் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. பீட்டாஸ் கூட அப்படி தான், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்ப கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். 5வது ஃபேக்ட்டு, ஸோ ஃப்ளோரான் வந்து ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. அது கூட வந்து டிபெண்ட்ஸான அதோட கேரக்டர் தான். ஒரு சிலது வந்து பயங்கர அக்ரெசிவாக இருக்கும், ஒரு சிலது அக்ரெசிவ்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். நான் நிறைய ஃப்ளோரான்ஸ் வளர்த்துருக்கேன், எதையுமே ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டேன். ஒரு 2 இயர்ஸ் வச்சுட்டு சேல் பண்ணுறோம். அந்த மாதிரி ஃப்ளோரான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நிறைய விதமான குணத்தில் இருக்க ஃப்ளோரானும் பார்த்துருக்கேன். எல்லா ஃப்ளோரானுமேலாம் பயங்கர அக்ரெசிவாலாம் இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு அது அக்ரெசிவாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து அது ப்ளேஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவையும் ஃபுட்டு போடுறப்ப எங்கெல்லாம் கையை நான் மேலே கொண்டு போகிறனோ அங்கெல்லாம் வந்து ஓடி வரும். அதே மாதிரி கிளாஸ் டேங்க்கில் எங்கெல்லாம் கையை வைக்கிறனோ அங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்கோ அந்தளவுக்கு விளையாட்டுத்தனமாகவும் இருக்கும்.
ஃப்ளோரான் வந்து ஒரு வாஸ்து ஃபிஷ்ஷு. இதேமாரி அரோனாவும் வாஸ்து ஃபிஷ் தான். ஸோ அது ப்ளேஃபுல்லாக இருக்குமா, விளையாட்டுத்தனமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஃப்ளோரான் ரொம்பவும் வந்து ப்ளேஃபுல்லான ஃபிஷ்ஷு. 6வது ஃபேக்ட்டு, ஸோ ஃப்ளோரானோட லைஃப் டைம் எவ்வளோ, அதோட வாழ்நாள் எவ்வளோ நாள் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 8லேருந்து 10 வருஷம் 12 வருஷம் அது வரைக்கும் வந்து அதால் வாழ முடியும். சரிங்களா? நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுறோம், ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தளவுக்கு அதோட லைஃப் வரும். சரிங்களா? இப்போ நிறைய ப்ரீடர்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் வந்து தொடர்ந்து ப்ரீட் எடுத்து அதோட ஆரோக்கியத்தை கெடுப்பாங்க. ஸோ அதனால் அது சீக்கிரம் இறந்து போகலாம். இல்லைனா நம்ம ஃபிஷ்ஷு வந்து இயற்கையாகவே பிறப்புலேயே வந்து அதுக்கு இம்யூன் பவர் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால் அடிக்கடி சிக்காகி அதை நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து அப்படி அது இறந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்னால் இறந்து போகும். சரிங்களா? பட் நம்ம அதை ஆரோக்கியமாக வந்து ஒரு இந்தியன் ப்ரீட் ஃப்ளோரானை வளர்த்து ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக அதை ஃபீடு கொடுத்து வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட லைஃப் டைம் 8லேருந்து 12 வருஷம் வரைக்கும் வரும். ஒரு பூனையோ ஒரு நாயோ வளர்க்குறோன்னா இத்தனை வருஷம் தான் வரும். ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு லைஃப் டைமை வந்து நமக்கு ஃப்ளோரான் கொடுக்கும். 7வது ஃபேக்ட்டு, ஸோ ஃப்ளவரான் அப்படின்ற அந்த நேமுக்கான அர்த்தத்தை வந்து பார்ப்போம். சரிங்களா? நான்லாம் ஃப்ளவரான்னே சொல்ல மாட்டேன், ஃப்ளோரான் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஃப்ளவர் அப்படின்றது ஃப்ளோரானோட திருப்பியும் ஃப்ளோரான்ட்டேன். ஓகே, ஃப்ளவர் அப்படின்றது ஃப்ளவரானோட பாடியில் இருக்க மார்க்கிங் தான். சரிங்களா? அதோட பாடி சென்டரில் ஒரு கோடு மாதிரி போகும், அது ஹம்ப் வரைக்கும் வந்து அந்த பிளாக் கலர் மார்க்கிங் இருக்கும். ஸோ அதை வந்து ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஹார்ன் அப்படின்றது அந்த கொம்பை மென்ஷன் பண்ணுது. ஸோ மண்டையில் இருக்க ஹம்பை தான் வந்து அப்படி ஹார்ன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளோரான் பாடியில் வந்து பேர்ல்ஸ் இருக்கும், அங்கங்கே வந்து ரிங்கிள்ஸாக வந்து கோடு போகும். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஸ்பெஷலானது தான். ஒரு சில சிக்லெட்டுக்கு மட்டும்தான் இந்த பேர்ல்ஸ் மார்க்கிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். பட் ஃப்ளோரான் அளவுக்கு அட்ராக்டிவாக நான் வேறு எதுலேயும் பார்த்தது இல்லை. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து ஃப்ளோரானை நிறைய பேர் பை பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. ஓகே, ஸோ முக்கியமான ஃபேக்ட்ஸு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கானது அது எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு சில சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதையுமே வந்து சொல்கிறேன். ஸோ ஃப்ளோரான் வந்து ஒரு ஹாட் வாட்டரை வந்து விரும்புகிறது. ஹாட் வாட்டர்னு சொல்லுவாங்கன்னா வார்ம் வாட்டர். சரிங்களா? ஒரு 28-26 டிகிரி செல்சியஸில் இருக்க வாட்டரில் ஃப்ளோரானை விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப லைக் பண்ணியிருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஃப்ளோரான் ஒரு அக்ரெசிவ் ஃபிஷ்ஷு. ஸோ அது கூட மேக்ஸிமம் வந்து வேறு எந்த ஃபிஷ்ஷஸும் நம்ம விட முடியாது. ஸோ அப்படி விடணும்னு நினச்சோன்னா சின்னதுலேருந்தே வந்து பழக்கப்படுத்தி கொண்டு வரணும். அதுவும் ஒரு சில ஹார்டான ஃபிஷ்ஷஸ் தான் அது கூட விட முடியும். நம்ம ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த டைமில் மேல் ஃபீமேல் வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலில் தான் ப்ரீடிங் ப்ராசஸே இருக்கும். ரெண்டுத்துக்குமே வந்து அடிப்படும். மேக்ஸிமம் ஃபீமேலுக்கு தான் அதிகமான அடி விழும். அப்புறம் ஃப்ளோரான் வந்து ஒரு எக் லேயிங் ஃபிஷ்ஷு. இதெல்லாம் ஒரு ஃபேக்டான்னு கேட்டுறாதீங்க. சின்னதில் பீட்டா வந்து ப்ரீட் ஆகி எக்கு தான் போடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டப்ப நான் வாயை பொழந்துட்டு ஆச்சரியமாக கம்ப்யூட்டர் சென்டரில் உட்காந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி யாராச்சும் இதை வந்து ஆச்சரியமாக பார்க்கலாம். ஸோ ஃப்ளோரான் வந்து ஒரு எக் லேயிங் ஃபிஷ்ஷு. ஃப்ளோரானுக்கு வந்து நம்மளை தெரியும். ஃப்ளோரான் இல்லை, நான் ரொம்ப நிறைய ஃபிஷ்ஷஸ் வளர்த்தது கிடையாது. ஒரு சில விதமான ஃபிஷ்ஷஸ் தான் வளர்த்துருக்கேன். அதில் ஃப்ளோரான், பீட்டா, அரோனா இதுக்கெல்லாம் வந்து நம்மளை நல்லாவே தெரியும். சரிங்களா? நான் அங்கே போய் நிற்கிறனால என்ன பார்க்கணும், அப்படி நடந்தால் என்ன பார்க்கும், இப்படி நடந்தால் பார்க்கும். ஸோ நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.